give you that, you know, that drive to move forward. நீங்க தேவனை தெரிந்து நீங்க நிற்கும் பொழுது உங்களுக்குள்ளாக அந்த ஆர்வம் என்பது உங்களுக்குள்ளாக அது உருவாக ஆரம்பிக்கும். அது உங்களை வழிநடத்தும். And maybe 6 P's, we go to the final P, but before that let's do a recap. What are the 6 P's? Positioning, preparation, purity, persistence, partnership, passion, right? And now we go to the 7th and final one. Not promotion. Promotion is the result of these 7. Power. And if you do these 7, then promotion comes. So what's that power? Operate with strength and authority of God. Not with your own strength. Zechariah 4:6. Zechariah 4:6. Spirit, send the Lord. One of the characters that I can beautifully relate to is Gideon in the Bible. இந்த வார்த்தைக்கு நேராக யாரை நான் பொருத்தி பார்க்க முடியும்னா கிதியோனை நான் பொருத்தி பார்க்கிறேன். My life was like Gideon. என்னுடைய மனைவி கிதியோனை போல. Every time an opportunity came, I would back up. Every time an opportunity came, I would back up. அது ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு வரும்பொழுது நான் அப்படியே பின்வாங்குவேன். I always felt weak and unqualified. எப்பொழுதுமே ஒரு பலவீனத்தோடு கூட நான் மதிப்பிடப்படாத ஒரு சூழ்நிலை. Because in the real story of Gideon, Gideon felt weak and unqualified. கிதியோனும் அப்படிதான். அதாவது ஒரு பலவீனம், அது மாத்திரம் இல்லாம ஒரு மதிப்பிட முடியாத ஒரு நபரா இருந்தார். But yet God empowered him to lead a mighty victory. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான வெற்றிக்கு நேராக கிதியோனை தான் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். You cannot step into your divine season in your own strength. எப்பொழுதுமே நீங்க ஒரு அசாதாரணமான ஒரு காலகட்டத்துக்கு உங்க தேவன் அழைக்கிறாருன்னா அது நீங்க உங்களுடைய பலத்தினால் கொண்டு அவர் அழைப்பதில்லை. Many people struggle and feel powerless because they are trying to do things with their own ability. எப்பொழுதுமே அநேக ஜனங்கள் தங்களுடைய சொந்த முயற்சியை கொண்டு தான் நம்ம பயன்படுறோம். Rather than relying on God's strength. நம்முடைய சொந்த முயற்சி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே தேவனை சார்ந்து நம்ம இருக்கணும். Gideon felt weak and insignificant. கிதியோன் அவருடைய பலவீனமா இருந்தார். அவர் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு நபர். But when he surrendered to God's power, he came out victorious. ஆனால் அவர் முற்றிலுமாக தன்னை தேவனுக்கு அவர் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு நேராக நடத்தினார். The people in Israel looked at Peter and John as ordinary people. பேதுரு யோவானை ஜனங்கள் எல்லாருமே சாதாரண ஒரு மக்களாக பார்த்தாங்க. Yet they healed the crippled man, not by their own ability, but by the authority given to them by Jesus. ஆனால் இயேசுவிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை அதிகாரத்தை எடுத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள். So if you feel powerless, just surrender and take part of you and ask him to take complete control. எப்பொழுதெல்லாம் உங்களிடத்துல வல்லமை இல்லை, நான் பலவீனமா இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில தேவனிடத்துல ஒரு முழுவதுமாக ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய வல்லமையோடு போய் எடுத்து பயன்படுத்துவார். And power comes from your intimacy with God. வல்லமை எப்பொழுது வரும் என்றால் இந்த தேவனோடு கூட எப்பொழுதெல்லாம் தனித்து அவரோடு கூட உங்களை இணைத்துக் கொள்கிறீங்களோ அப்பொழுது வரும். The more time you spend in His presence, the more He will pour His strength into you. எந்த அளவுக்கு தேவனோடு கூட தனிமையிலே நீங்கள் அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கும். So I asked you, I started by asking the question, how many of you want to serve the Lord? நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட, எத்தனை பேர் தேவனுக்கு என்ன சேவை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? I want to end with this. You cannot serve the Lord without God's power in you. தேவனுடைய வல்லமை இல்லாமல் உங்களால்
சபைக்கென்று காலகட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. God is always moving. You have to be prepared. இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்காக தேவன் எப்பொழுதுமே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். So my question to you is, are you in a position where God can use you? நீங்கள் உங்களை நிலைப்படுத்தி தயாராக வைத்திருக்கிறீர்களா தேவனுடைய இடத்தை பயன்படுத்தும்படியாக? Are you prepared or ready to go through preparation for God to use you? தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நேராக கொண்டு போகும்படியாக நீங்க தயாராக இருக்கிறீர்களா? Do you have anything that's hiding within you that's preventing God from using you? தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியங்களை நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? Are you persistent, not wanting to give up? This is what I want from God. I'm not going to give up. நான் இதுதான் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டிருக்கேன். அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் விடாமுயற்சியோடு ஆண்டவரை தொடர்ந்தே என்று நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் யோசித்திருக்கீங்க. Are you walking in partnership with God, obedience and aligned with the purpose He has for you? அதாவது தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களையே நீங்கள் கீழ்ப்படிதலோடு கூட உங்களை சீரமைத்துக் கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? Do you have that fire in your belly, that passion to do what He's called you to do? உங்களுக்குள்ளாக அந்த ஒரு போராட்டம், அதாவது போராடி ஆண்டவரிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் நெருப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? And finally, are you operating in His power?